ஹாய் ஃப்ரெண்ட் வணக்கம். உங்கள் ஈரோப்பு தமிழன் சாமிதுரை பேசுகிறேன். நம்ம பார்க்குறது வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அதாவது வயல்லை வீடு, அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு போயிருந்தபோது நம்மளை முதல்ல வான்னு சந்தோஷமாக அழைச்சி காஃபி அண்டு லெமன் ஜூஸு, கூலிங் வாட்டர்லாம் கொடுத்து நம்மளை வரவேற்றாங்க. அவங்க வீட்டில் தான் நம்ம இருக்கோம், இப்போ பார்க்குறோம். அவங்க வீட்டில் விவசாயமும் பயிரிடுறாங்க. விவசாயம் பாருங்கள், அவங்க தோட்டத்தில் அதாவது குடை மிளகாய், தக்காளி, வெள்ளரி செடி இதெல்லாம் பயிரிடுறாங்க. அவங்க வீட்டு யூஸ்க்கு போக மீதியெல்லாம் விற்றுருவாங்க. அதை நம்ம பார்க்குறோம். குடை மிளகாய் அதை பந்தல் முறையில் வந்து அதாவது நிழற் குடை மாதிரி அமைச்சு அந்த முறையில் பயன்படுத்தாங்க. இது தக்காளி செடி. தக்காளி செடி வந்து நல்லா நூல் கட்டி நிறையா கொத்து கொத்தாக காய்க்கிற தக்காளி செடி. இது சொட்டு நீர் பாசனம் தான். அது வெள்ளரி செடி. வெள்ளரி செடி வந்து அவங்க வீட்டு யூஸுக்காக வெள்ளரி செடியும் இடையிலேயே போட்டிருக்காங்க. இது தக்காளி செடி. இது நூல் கட்டி மேலே வரலும் போகும். நல்லா செம்மையாக பயங்கர கொத்து கொத்தாக காய்க்கி கொடுத்த தக்காளி இது பார்த்துருக்கோம். இப்போ அது வந்து களை எடுத்திருந்தாங்க. இது களை எடுக்காது. மிளகா செடி. இது களை எடுக்கல. களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது. பாருங்கள், இது மிளகா கொத்து காய்ச்சிருக்கு பாருங்கள். குடை மிளகா அற்புதமாக செம்மையாக பயங்கரமாக இருக்குது. ஆனால் சொட்டு நீர் பாசனம் தான் இது எல்லாமே. சொட்டு நீர் போட்டுருக்காங்க. அருமையான மண்ணாக இருக்குங்க. அந்த மண் தான் நல்லா இங்கே உள்ள இதே விவசாயத்தை நல்லா வருது. இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வெயிலுக்கு பனிக்காகவே இந்த இது குடை இது போட்டிருக்காங்க. இது இன்னொரு இது. அது ஒரு செக்ஷனு, இது ஒரு செக்ஷன். இதுவும் தக்காளி செடி தான். இது போட்டிருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி பந்தல் முறையில் அமைச்சு நல்லா அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இது பாருங்கள், நம்ம செல்ஃபி எடுத்தோம். ஒரு சில பேர் வேறு வீடியோ எடுத்து கட் பண்ணி போட்டுருப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு நம்ம முன்னாடி கேமரா தெரியணுக்கோசரம் நம்ம முன்னாடி இதை எடுத்துருந்தோம். இது அது தக்காளி, மிளகாய் எல்லா பயிரும் போயிட்டுருக்காங்க. அதான் பார்த்தோம். நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா எங்கள் உள்ள மக்கள்லாம் நல்லா சூப்பராக எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி வரவேற்று ஒரு சந்தோஷமாக தோப்ரோ அப்படின்னு சொல்லி கை கொடுத்து நல்லா வரவேற்கிறாங்க. ஓகே குட் பாய். உங்கள் சாமி குட் பாய்.